மனமோ கலங்கியது. அவரை எதிர்த்து உதிர்த்த வார்த்தைகளோ நினைவில் வந்து நெஞ்சினை கிளறியது. அவருடைய கால் தொட்டு வணங்கினார் கர்ணன். பிதாமகரே, அறியாமல் கோபத்தில் நான் உதிர்த்த வார்த்தைகள் உம்மை காயப்படுத்தியிருப்பின் மன்னியுங்கள் என்னை என்றார் கர்ணன். தவறான புரிதலால் ஏற்பட்ட விளைவிற்கு காரணமாக எதையுமே கற்பிக்க இயலாது கர்ணா. இதோ நீ விரும்பியது காத்திருக்கிறது. நாளை முதல் நானோ களத்தில் இருக்கப் போவதில்லை என்றார் பீஷ்மர். அவசரப்பட்டு பேசிவிட்டேனே என்று அதற்காக பலமுறை வருந்தியிருக்கிறேன் பிதாமகரே. உம்மோடு களம் புகுந்து பார்ப்போற்றும் உம்முடைய வீரத்தினை அருகிருந்து காணும் கொடுப்பினை கிட்டியும் அவசரப்பட்டு தவற விட்டுவிட்டேனே என்று வருந்தாத நாளே இல்லை ஐயனே என்றார் கர்ணன் உருக்கமாக. எல்லாம் நன்மைக்கே கர்ணா, என்னுடைய இடத்தை நிரப்பாமல் செல்கிறேனே என்று கடைசி குறை